வெல்கம் டு ஸ்ரீ நர்சரி அண்ட் ஸ்ரீ அக்வாரியம். இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா அல்லி பிளான்ட் எப்படி பாட்டிங் பண்ணுறதுன்னு காமிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 10 இன்ச் பாட் எடுத்துருக்கிறேன். இந்த 10 இன்ச் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சாணி எருவு அதை வந்து நீங்கள் இதில் உள்ள ஃபில் பண்ணிக்கணும். இப்போ அதை ஃபில் பண்ணி இப்போ ஒரு 5 பாட்டுக்கு நான் அந்த மாதிரி ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து செம்மண் இருந்துச்சுன்னா செம்மண், இல்லைன்னா வண்டல் மண் சொல்லுவாங்க, அதாவது ஆற்று மணல், இந்த மாதிரி அது எது வேணால் நீங்கள் மிக்ஸ் போடலாம். அதை போட்டு இதுக்கு மேலே ஒரு ஃபில்லிங் கொடுக்கணும். இப்போ வந்து அது ஒரு கால்வாசி அளவுக்கு தான், பாட்டோட ஒரு கால்வாசி அளவுக்கு மட்டும்தான் நீங்கள் ஃபில் பண்ணணும் சாயிலை. இப்போ அந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது முக்கால்வாசிக்கு வந்து நீங்கள் தண்ணி வைக்க போகிறீங்க. அப்போ வந்து தண்ணி அவ்வளோ ஹீட் ஆகாது. இல்லைன்னா என்ன ஆகுனா, நீங்கள் பாதி அளவுக்கு மண் போட்டிங்கன்னா சம்மர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க தண்ணி ரொம்ப ஹீட் ஆயிரும். செடி சம்டைம்ஸ் அதனால் வெந்து போன மாதிரி ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு கால்வாசிக்கு தான் நாங்கள் ஃபில் பண்ணுறோம். இந்த மாதிரி ஃபில் பண்ணிங்கன்னா போதுமானது. இப்போ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் இதுலேயே வந்து டிஏபி கூட போடுறாங்க. அளவு வந்து கரெக்டாக போடணும். இப்போ அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக போச்சுன்னா, டிஏபி ஜாஸ்தியாக போச்சுன்னா உங்களுக்கு செடி வந்து கருகி போயிடும். ஸோ அதனால் நான் இப்போ டிஏபியெலாம் போடலை. ஜஸ்ட் வந்து சாணி எருவும் சாயில், ரெட் சாயில் மட்டும்தான் ஃபில் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஃபில் பண்ண பாட்டெல்லாம் எங்கே கொண்டு போய் வைக்கணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து தண்ணி விட போகிறோம். இப்போ தண்ணி விடும்போது டைரெக்டாகவும் நீங்கள் தண்ணி விடலாம். தண்ணி விடும்போது என்ன ஆகுனா கலங்களாக மாறிடும். அந்த மாதிரி மாறுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, ஒரு பாலித்தீன் பேப்பர் அதை வந்து உள்ளே போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் தண்ணி விடும்போது தண்ணி கொஞ்சம் கிளியராக கிடைக்கும் உங்களுக்கு. இதில் பார்த்திங்கனாலே தெரியும், ஃபஸ்ட் டைம் விடும்போது பாருங்கள் ஃபுல்லாகவே கலங்களாக ஆரம்பிச்சிடும். அதே வந்து இப்போ பார்த்திங்கன்னா பாலித்தீன் பேப்பர் வச்சு நான் விடுறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா கிளியராக இருக்கும். இந்த மாதிரி நான் மற்ற எல்லா பாட்டுக்குமே நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அதுபோல் தண்ணி வந்து ஃபுல்லாக வைக்க வேண்டியதில்லை, ஒரு 2 இன்ச் கீழே வரைக்கும் வச்சிங்கன்னா போதுமானது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு தண்ணி விட்டது வந்து நல்லா கலங்களாக இருக்கும். அதுக்கப்புறம் பேப்பர் வச்சு தண்ணி விட்டது பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நான் வந்து பிளான்டிங் வந்து பிளான்டேஷன் பண்ண போகிறேன். அது என்னென்னா மெக்சிகானா வெரைட்டி எடுத்துருக்கிறேன், அதே போல் கொலராடோ வெரைட்டி எடுத்துருக்கிறேன். இது வந்து கொலராடோவில் வந்து பீச் கலரு. இப்போ வந்து அந்த வேர் தெரியுது பார்த்திங்களா, கீழே ஒரு சின்ன கிழங்கு மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் நேராக உள்ள மண்ணுக்குள்ளார வைக்கணும். மண்ணில் உள்ள நல்லா ஆழமாக இருக்கிற மாதிரி வச்சு விட்டுறணும். செடியோட மற்ற பகுதியெல்லாம் வெளியில் இருக்கணும், வேர் மட்டும் உள்ளே போகிற மாதிரி வச்சிங்கன்னா போதுமானது. அந்த இலை எல்லாத்தையும் எடுத்து தண்ணியில் வச்சிடணும். ஏன்னா அந்த தண்ணிக்கு வெளியில் அந்த இலை இப்போ நீட்டிகிட்டு இருந்துச்சுன்னா வெயில் அடிக்கும்போது அந்த இலையெல்லாம் காஞ்சி போயிடும். ஏன்னா இன்னும் செடி வந்து உயிர் பிடிக்கல, அதனால் அது உயிர் பிடிச்சதுக்கப்புறம் தண்ணிக்கு மேலே வெளியில் வந்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக. பிளான்டேஷன் மேக்ஸிமம் ஈவினிங் டைம் செய்கிறது நல்லது, வெயில் டைமில் செய்ய வேண்டியதில்லை. இது வந்து மெக்சிகானா வைக்கிறேன். வச்சுட்டு செடியை வந்து நேர் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான். இது வந்து வச்சதுக்கப்புறம் 5 பாட்டும் இதே போல் தான் இருக்கணும். பார்த்திங்கன்னா அதே அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது அன்றைக்கி கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருந்தங்காட்டி சில லீவ்ஸ் வந்து கொஞ்சம் காஞ்சமாக இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து விட்டுட்டேன். இது அடுத்த நாள் வீடியோ எடுத்துருக்கிறது. செடி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இது 10 டேஸ் கழித்து எடுத்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.